ஆமா. நான் வந்த உடனே ஆமா. ஆசையுடனும் பாசமுடனும் ஆமா. அம்மா வணக்கன்னு கும்பிடுறியப்பா. இடங்கண்டு ஏவல். இடங்கண்டு ஏவல். ஆமா. பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. உங்ககிட்ட தப்பா பேசினா நல்லா இருக்காது. சட்ட புடிச்சு வந்துட்டியா? உன் சொந்தக்காரங்களை எதுவும் பார்க்க மாட்டீங்களா? பச்சமா பாப்பா பாப்பே எல்லாம் போட்டு ஆனால் தோழி வந்த உடனே அம்மா வணக்கம் சொல்லியப்பா. ஆனா பிறந்த அப்பா மருகளும் பெண்ணா பிறந்தவள் நம்மை போல் தாய் மருகளும் தெய்வ உலகத்தில் புன்னகையான சபை. சரிப்பா அப்படி ஆகட்டும்பா. வரப்போன அப்புறம் உடுக்க இல்ல காத்தாடி பொண்ணு வாசி எனக்கு விட்டுறணும். பாரதி வாசி எனக்கு கொண்டு வரணும். சரி ரைட்டா அப்படி அடிக்கலாம். அப்படி இருந்தாலும் ஆனா பிறந்த அப்பா மருகளும் பெண்ணா பிறந்த நம்மை போல் தாய் மருகளும் தெய்வ உலகத்தில் புன்னகையான சபை. தேவ சபை இந்த நாளில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாபெரும் சபை. மக்கள் சபை. மாபெரும் மக்கள் சபை தமிழ்நாடு வருகின்ற போது நான் யாரம்மா, இந்த நாட்டுக்கு சேர்ந்தவள், என் பேர் என்ன, ஊர் என்ன, விளக்கம் தேவை. அம்மா நீ யாரம்மா? யாரம்மா? எந்த ஊரு? எந்த ஊரம்மா? நாடு எது? எது? உன் நகரம் எது? ஆமா. உன்னுடைய பெயர் என்ன? உன் தாய் யாரு? உன்னுடைய தந்தை யாரு? ஆமா. வந்த நோக்கம் என்ன? என்ன விளக்கமா சொன்னா? விளக்கமா சொல்றேன். உன்னுடைய தோழியை செவி கொடுத்து காது கவனமா கேட்கணும்.
ராஜனுக்கும் ஆமா தாயாரா இருக்கக்கூடிய ஆமா கோகிலாவதி அம்மனுக்கும் ஆமா மகளாக பிறந்த ஆ, என் பேர் என்ன தெரியுமா? என்னங்க எழில் கண்ணி. அப்பா. என்னப்பா உனக்கு வந்து நோக்கடு? இப்ப எலிக்கண்ணி அடுக்குது, எலிக்கண்ணி. ஓடக்கண்ணியா? ஆதிய தோட்டம் correct. ஏம்மா, ஆ, இதை பார்த்தா பெரிய பணக்காரட்டு போல தான் தெரியுது. ஆமா. ஆனா பேரு போய் அவன் எப்படி? இப்படி கூட பேர் வைக்கணும் யாருன்னா? கண்ணே ராஜா, ஆ? எழில் என்றால் என்ன? அழகு. கண்ணி என்றால் என்ன? கன்னி என்றால் ஒரு கல்யாணம் ஒரு கன்னி பெண். அப்படின்னா என்னப்பா சொல்றேன்? ஏய், எழில் என்றால் அழகு, அழகு. கண்ணி என்றால் கல்யாணம் ஆகாத மங்கை. மங்கை. எழில் கண்ணி. எழில் கண்ணி. ஓ, எழில் கண்ணி ஒரு தகவல். ஆமா. ஆ. யார் விட்டா தெரியுமா? எலியை பாத்துருக்கிறியா? பாத்துக்கிறேன். எலி கண்ணை பாத்துருக்கிறியா? சித்தேரி பார்த்தா கண்ணு அப்படி அது அழகு, கண்ணு எவ்வளவு அழகா இருக்குது. உலகத்திலே அதுக்கு மிஞ்சின அழகு எதுவுமே எதுவுமே கிடையாது. அப்படின்னு உடனே ஏமா அந்த பேர் நல்லா இல்லைம்மா. நல்ல பேரப்பா, எலிக்கண்ணி வையும் நல்லா இருக்குது. எலிக்கண்ணி. கேவல பையனா. ஏய் எலிக்கண்ணி. ஏய், இருடா. ஞாபகம் அவர் சொட்டு போட்டுக்கிறா. ஏய், தொண்டை சரியாம்மா? கட்டி. ஆ? வாடா, எங்க அம்மா அது வாடா நீ. உங்க அம்மாளா? ஆமா, எங்க அம்மா. அம்மா ஏய், எங்க அம்மாவை பார்க்க பாக்க தொடப்பத்தை உள்ள போயிடும் மகனே. அவத்து போனேன்னா சரிம்மா. அப்படி சிறந்த ராஜனுக்கும் தாயராகிய கோகில உதமனுக்கும் மகளாக பிறந்த என் பேர் எழில் கண்ணி. எழில் கண்ணி. எழில் என்றால் அழகு, அழகு. கண்ணி என்றால் மங்கை. கல்யாணம் ஆகாத மங்கை. மங்கை. அப்படி உடனே என்ன செஞ்சா தெரியுமா? ஆமா. என் தாய் தந்தை என் பேரும் ஆ. அம்மா எழில் கண்ணி, ஆ. உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். சரி. யார்? என் தாய் தந்தை. ஆமா. தாய் தந்தை திருமணம் செய்ய வேண்டும் கேட்ட உடனே ஆனால் அம்மா ஆ. எனக்கோ 10 அழகு, ஆமா. எனக்கோ 10 அழகு, உனக்கு இருப்பதா 10 அழகு, 2 அளவு கணவன் வேண்டும் வேண்டும் நான் கேட்டேன். ஏன்னா ஒரு பெண்மணிக்கு வந்து அழகு 2 அழகு கணவனா வரவங்களுக்கு அதிகமா இருக்கணும். ஏமா ஆ. உனக்கு அப்ப எப்படி அம்மா தான் வேணுமா? ஆமா. எனக்கு 13 அழகு தெரியும். ஆமா, சொல்லுவாங்க, சொல்லப்பா. ஏமா 10 அழகு விட்டுறேன் சொல்லி சொன்ன நேரம் ஆகி போயிடும். மூணு மட்டும் சொல்றான். சொல்லிட்டுமா? சொல்றா. வாங்க. சொல்லப்பா, சொல்லிட்டு போனோம். ஏமா 13 நாளா கிளீனா சொல்லிட்டேனா அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரியா? அதெல்லாம் நீ என்ன பண்றது? என்ன பண்ணி அடுத்து பம்பு பண்ணி வச்சிரு. அதேதான். ஏமா 10 அழகு விட்டு விட்டு 3 அழகு மட்டும் முக்கியமான அழகு சொல்லப்பா, முக்கியமான என் சொல்லப்பா. நெத்தியா ஒரு அழகு. ஒரு அழகு, அழகு வந்து என் நெஞ்சுவா ஒரு அழகு. ஒரு அழகு, அம்மா, நெத்தி ஒரு அழகு, உன் நெஞ்சு ஒரு அழகு. எனக்கு குஞ்சு ஒரு அழகு. ஏய், குஞ்சாரம் அழகு. ஆமா. குஞ்சில கண்ண இது குஞ்சாரம். அம்மா, ஆ. குஞ்சு. அப்படின்றது உடனே ஆனால் அம்மா எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் ஆமா. எனக்கு 10 அழகு, ஆமா. என்னை விட 2 கணவன் வேண்டும் என்று என் தாய் தந்தை கேட்டேன். ஆ. அப்ப என் தாய் தந்தை என்ன சொல்ல தெரியுமா? என்னம்மா சொன்னாங்க? ஆனால் அம்மா தாயை எழில் கண்ணி ஆ. அந்த நாளிலே சிவபெருமானுக்கு தவம் இருந்தோம். ஆ. எதுக்கு வந்தாங்க? ஆ. என் மாடு வாங்கவா, ஆ. ஆடு வாங்கவா, ஆ. 3 ஏக்கர் நிலம் வாங்கவா, ஆ. வீடு கட்ட கண்ண ஆ. தனக்குன்னு ஒரு பிள்ளை வேணும். ஏம்மா, ஆ? நீ யாருக்கு தப்பா இருந்த போன? யாரு? என் தாய் தந்தை இருந்தாங்க. நானுக்கு டே கண்ண சரி சரி எங்க அப்பா அங்க மறந்தாங்கடா. சரி. இப்ப அம்மா ஒரு நாடகம் எது விட்டுங்கிறாங்க? ஆ. என்ன விட்டுங்கிறாங்க? நாடகம் வந்து ஒரு குழந்தை பிறந்தால் ஆ. அர்ஜுனன் பேர் வச்சு ஆமா. நாடகம் விடுறேன்னு சொல்லி ஆமா. வச்சாங்க. அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. ஆ. அதனால தான் இந்த நாடகத்துக்கு 2 மாசம் வெயிட்டிங். ஏன்னா எங்க அப்பா வரல. ஆமா. அதனால 2 மாசம் வெயிட்டிங். ஆமா. நாங்கெல்லாம் பார்த்து வந்துட்டுங்க. ஆ. அதனால வர முடியல. எத்தனை இருந்தாலும் அந்த அப்பா வந்து ஆடுன்னு சொல்லி தான் 2 மாசம் வெயிட்டிங் பண்ணி நிக்க அப்படி இந்த உடனே ஆமா. என் தாய் தந்தை கேட்டார்கள். ஆ. அம்மா எழில் கண்ணி, ஆ. உனக்கோ 10 அழகு, ஆமா. 2 அழகு கணவன் வேணும் என்றால் ஆ. நாங்க அண்டா நாளிலே ஆ. சிவபெருமானே போய் தவம் இருந்தோம். சரி. தவம் இருந்து ஆ. சிவபெருமான் கொடுத்த வரம். ஆ. சிவபெருமான் கொடுத்த வரம். ஆ. நீ பிறந்த அம்மா, ஆ. நீ பிறந்த உடனே ஆ. என்ன சார் தெரியுமா? என்ன செய்யுது? இதுதானே அம்மா பசுதாரி.
ஆமா. நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்னம்மா செஞ்ச? சிவபெருமானுக்கு தவம் இருந்தேன். சரி. என்ன தவம் இருந்தேன் தெரியுமா? என்ன ஆ, நான் வீடு கட்ட தவம் இருக்கல. இல்ல. ஒரு பெரிய மெத்த மாடி வைக்க தவம் இல்லா. ஆ. கண்ணுக்கேத்த கணவன் வேணும் என்று நான் தவம் இருந்தேன். ஓ, நீயே இருப்பது 10 அழகு. ஆமா. உன்னே கூட 2 அழகு மிச்சம் படைத்த ஆண் அழகு வேண்டும் என்று அப்படின்ட்டு அந்த தவம் சிவபெருமானுக்கு தவம் இருந்தேன். தவம் இருந்தாய். சிவபெருமான் உமா பார்வதி வந்து ஆ, ஆனாலம்மா எழில் கண்ணி ஆ, உனக்கா 10 அழகு ஆ. உன்னை விட 2 கணவன் அழகுபடுத்த கணவன் வேண்டும் என்றால் ஆமா. எப்பேர் மாற்ற தெரியுமா? ஆ, அவ எந்த நாட்டுக்கு சேர்ந்தவர் தெரியுமா? ஆ. சொல்றவா சொல்லுமா. ஒரு மூணாளே அம்மை உருப்பலாமா? சந்திர குலத்தில் பிறந்த ஆமா. 5 பேர்கள். ஆ, பஞ்ச பாண்டவர் சொல்லக்கூடிய ஆமா. 5 பேர்கள். ஆ, 5 பேரிலே ஆ. 2 பேருக்கு மூத்தவராம், 2 பேர் மூத்தவர், 2 பேருக்கு இளையவராம். 2 பேருக்கு இளையவர். அவர் தான் 12 அழகு. ஆ, அவர் பேர் என்ன? ஆண் அழகு அர்ஜுனன். ஆமா. ஆ, அப்படி சொன்ன உடனே ஆ. சிவபார்வதி உமா பார்வதியும் ஆ. அவர் தான் மம்மனுக்கு கணவராக வேண்டும் என்று ஆ. அப்ப என்ன பேச தெரியுமா? ஆ, யாழக்கண்ணி. ஆ. அந்த சிவபெருமான் வைத்த பேரோ உனக்கு? என் தாய் தந்தை வைத்த பேரோ எழில்கண்ணி. எழில்கண்ணி. சிவபெருமான உமா பார்வதி வைத்த பேரோ ஆ, யாழக்கண்ணி. ஏலக்கண்ணி என்று வச்சார்கள். ஆமா. ஆ, அப்படி தவம் இருந்த ஆ. அந்த நல்லா அம்மா தவம் இருந்த எனக்கு இதுதானே அம்மா பழுதுதாடி. அம்மா மரகல்லாடி. வைத்தே அம்மா மூத்ததோடி. ஆனால் தோழியா, காய்க்காத மரம் காய் வைத்து விட்டது, ஆமா. பூக்காத மரம் பூ விட்டது. ஆமா. பத்தி எங்க பார்த்தா ஜெகஜோதி இருக்குது. இன்று உன்னுடைய வனமா இருளோடி வனம். இது சொந்த வனம். இருட்டாக இருக்கு உன்னுடைய 7வது வனம். வனம். ஏன்னா அன்னைக்கு வந்து ஆ. ஈஸ்வரனை போய் நீ தமிழ்ந்து கேட்கும் போது ஆமா. உனக்கு அப்படி அப்படி வரமே அளிக்கணும் என்று சொன்னார். ஆமா. நான் என்னுடைய கணவர் என்னுடைய வனத்தில் வரும்படி நான் கண்டுகிறேன் எப்படி கேட்கும்போது கேட்கும்போது அன்றே உனக்கு இருள் ஓடி போகும், போகும் கபோடு இருக்கும். இருக்கக்கூடிய அவருடைய வரக்கூடிய உன்னுடைய வனத்தில் காலை வெளிச்சமாயிரும். வைத்தால் ஆ. இது போல ஜெகஜோதி ஜெகஜோதி இருக்கும் என்று ஆ. வரமளித்தார். ஆ. அன்று நாள கொடுத்த வரம் வரம் இன்று பலிக்கிறது. இந்த பழித்தது. ஆமாம்மா. அதனால யார் பார்க்கலாமா?